அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். குற்றமில்லாத நெஞ்சத்தை பரதனிடம் கோசலை தாய் கண்டு வியத்தல். பாடல் எண் 911. குற்றமற்ற நெஞ்சமங்கே கோசலையாள் கண்டாளே, பெற்ற மகன் பிரிந்தும் அவன் போலும் மகன் என்றாளே, பற்றாத அன்பினையே வளர்ப்போன் என்று இன்புற்றே, இற்றிருந்த தன்னெஞ்சும் இயல்பாகி நின்றாளே. இதுவே 911வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். குற்றமற்ற நெஞ்சமங்கே கோசலையாள் கண்டாளே என்ற முதல் வரிக்கான விளக்கம், உலகத்தின் பாவங்கள் யாவும் ஒன்றாக திரண்டு வந்து தன்னுடைய உயிரையே தின்று விடுவதற்கு அருள் புரியுமாறு அந்த கோசலை தாயின் பாதத்தை பணிந்து அந்த பரதன் வேண்டிய அந்த நேரத்திலே குற்றங்கள் எதுவுமே இல்லாத உயர்ந்த உள்ளம் கொண்டவனாக அந்த பரதனை அந்த கோசலை தாய் கண்டாள். பெற்ற மகன் பிரிந்தும் அவன் போரும் மகன் என்றாளே, தான் பெற்றெடுத்த மகனாகிய ராமன் தன்னை பிரிந்து தண்டகவனத்துக்கு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள சென்றிருந்த அந்த துன்பமான காலத்திலே அந்த ராமனைப் போலவே இன்னொரு உயர்ந்த மகன் என்று அந்த பரதனை அவள் கண்டுகொண்டாள். வற்றாத அன்பினையே வளர்ப்போன் என்று இன்புற்றே. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உள்ளத்தில் அன்பை வளர்த்து அந்த அன்பின் மூலமாக பிறருடைய உள்ளத்திலும் வற்றாத அன்பினையே வளர்ப்பவராக அந்த பரதனை அந்த தாய் கண்டு உள்ளத்தில் இன்புற்றாள். அவ்வாறு தான் அடைந்த இன்பத்தினால், பரதனால் தான் அடைந்த இன்பத்தினால் இற்றிருந்த தன் நெஞ்சும் இயல்பாகி நின்றாளே. ஏற்கனவே தான் பெற்றிருந்த பல்வேறு துன்பங்களால் இற்று தகர்ந்து போயிருந்த தன்னுடைய நெஞ்சமும் கூட இயல்பான நிலைக்கு மாறி அந்த தாய் நெகிழ்ச்சி அடைந்தாள், மகிழ்ச்சி அடைந்தாள். இதுவே 911வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 912வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.